அண்மை செய்தி. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா மாமியார் சித்ராதேவியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கி கேட்கலாம். அருண் வணக்கம். தற்போது ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்ன? சித்ராதேவியின் மீது ஜாமீன் கிடைக்கும் வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது நான் பெயிலபிள் செக்ஷனா? என்ன விவரம்? வணக்கம். ரிதன்யாவின் தற்கொலை மாமியார் சித்ராதேவியின் ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். திருப்பூர் அவினாசி ரிதன்யா திருமணமாகி 78 நாட்களில் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பி பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் தனது தற்கொலைக்கு காரணம் தனது கணவர், மாமனார், மாமியார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துவதாகவும் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சேவூர் போலீசார் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகிய மூவரையுமே கைது செய்தனர். கவின்குமார் மற்றும் சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி இருவருமே திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியிருந்தனர். இதற்கு ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால் கடந்த திங்கட்கிழமை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ரிதன்யாவின் மாமியார் ஜாமீன் கோரி மனு செய்திருந்தார். இதற்கு ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். ஜாமீன் மனுக்கான விசாரணை இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ரிதன்யாவின் மாமியார் சித்ராதேவியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் சித்ராதேவி தரப்பு மருத்துவ ஆவணங்களை சமர்ப்பித்த நிலையிலும் நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.